வலைக்கம். இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஹெல்த்தியான பாட்டி சொன்ன மெத்தடில் வெந்தய குழம்பு பண்ண போகிறோம். இந்த குழம்பு 2 நாள் ஆனாலும் கெடாது. ரொம்ப ஈஸியாக இந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெந்தய குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் குருமிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது நல்லா லேசாக வறுத்துக்கலாம். நம்மளுக்கு வெந்தயம் தான் அதிகமாக இருக்கணும், ரொம்ப கறக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தது நம்ம எடுத்துடலாம். இது எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். மண்பானையில் வெந்தய குழம்பு வைக்க போகிறோம். ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தய குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதோட ஒரு 2-3 வெந்தயம். கடுகு உளுந்தம்பருப்புலாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, இதோட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கலாம். அதான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட ஒரு 4 பூண்டு நான் அறுத்துருக்கிறேன், 2 அதை போட்டுடலாம். பூண்டு போடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தய குழம்பு. இதே லேசாக வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், இதோட 2 தக்காளி பாருங்கள், இந்த சைஸ் தக்காளி 2 மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கேன். இது இதில் ஊற்றிடலாம். தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றும்போது குழம்பு நல்லா திக்காக இருக்கும். நல்லா வதக்கிடலாம். பாருங்கள் தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வெந்தயம் குருமிளகும் அரைச்சிருக்கோம், அந்த காரம் வேறு இருக்கும். ஸோ அதனால் இந்த காரத்துக்காக நான் வெறும் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பாருங்கள் இப்போ குழம்பு பாருங்கள் கலர் வருது. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் மசாத்தூளோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். 1/2 கப் புளிக்கரைசல் ஊற்றுறேன். புளிக்கரைசல் போட்டதுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவு குழம்புக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சம் மூடி கொஞ்சம் ஓப்பனாக இருக்கட்டும், அப்போ தான் அந்த வாடையெல்லாம் கொஞ்சம் வெளியே போகும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெந்தய பொடியை ஒரு 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். ரொம்ப போட்டோம்னா குழம்பு கசந்துடும். மீதி இருந்தால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி அப்படியே வைங்க. இன்னொரு டைம் வெந்தய குழம்பு வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஒரு ஆஃப் ஓப்பனாக இருந்தால் போதும். இது நல்லா கொதிக்கணும். கொதித்து எண்ணெய் நல்லா கசங்க வந்ததுக்கப்புறம் தான் குழம்பு வெந்துடும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. வெந்தய குழம்பு எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதங்கிட்டு வந்துடுச்சு பாருங்கள். பெண்களுக்கு வர இந்த பீரியட்ஸ் டைமில் வர வயிற்று வலி, சூட்
வர வயிற்று வலி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வெந்தய குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அந்த உடம்புல இருக்கிற சூடெல்லாம் இறங்கிடும். சம்மர் டைம் இந்த மாதிரி வெந்தய குழம்பு அடிக்கடி வச்சு சாப்பிட்டிங்களா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது 2 நாள் ஆனாலும் கெடாது. இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி வெந்தய குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.